அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். 4 மாதம் முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடந்திருந்தா இந்த துறை குடும்பத்தின் சார்பாக நான் கலந்துட்டு இருந்திருப்பேன். நீ 4 மாதம் டிலேவாக நடத்துனதுனால இப்போ நான் அந்த குடும்பத்தில் ஒருத்தனா இல்லை. அதை நீங்களே சொல்லிட்டீங்க. தூதுவராக வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த துறையினுடைய அமைச்சர் அண்ணன் திரு சாமிநாதன் அவர்கள் சட்டசபை நடக்குது, நான் போகணுன்னு போயிட்டாரு. நானும் சட்டசபையில் தான் இருந்திருக்கணும். இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர் சிஐஐ தக்ஷன், நிகழ்ச்சியுடைய தலைவர் திரு தியாகராஜன் சார் அவர்களுக்கும், கோ சேர்பர்சன் சுவாசினி மேம் அவர்களுக்கும், தென்மண்டல துணைத் தலைவர் மருத்துவர் நந்தினி அவர்களுக்கும், சிஐஐ தமிழ்நாடு பிரிவினுடைய தலைவர் திரு சங்கர் வானவராயர் அவர்களுக்கும், தொழில் வர்த்தக சபையினுடைய தலைவர் திரு ரவி கோட்டாரகா அவர்களுக்கும், எலிஃபென்ட் பிஸ்பரஸ் படத்திற்காக ஆஸ்கர் விருதினை பெற்ற டைரக்டர் கார்த்திகி கோன்சால்வஸ் அவர்களுக்கும், I congratulate you on winning the Oscar. Your achievement has made us feel proud. FFC அமைப்பினுடைய தலைவர் இயக்குனர் திரு செல்வமணி சார் அவர்களுக்கும், திரைப்பட இயக்குனர் நண்பர் திரு வெற்றிமாறன் அவர்களுக்கும், நடிகர் திரு கார்த்தி அவர்களுக்கும், RRR படத்திற்காக ஆஸ்கர் வென்ற நடன இயக்குனர் திரு பிரேம்ரேஷ் மாஸ்டர் அவர்களுக்கும், மாஸ்டர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், கவலைப்படுறீங்க, அவர் டான்ஸ் ஆடுறதில்ல. அவர் நான் தயாரிச்ச ஒரு படத்துல, அவர் குருதி படத்துல வந்து அவர்லாம் நான் டான்ஸ் ஆட முடியும். தயாரிப்பாளர் திரு அல்லு அரவிந்த் சார் அவர்களுக்கும், இயக்குனர் மற்றும் நடிகர் திரு ரிஷப் ஷெட்டி அவர்களுக்கும், திரைக்கலைஞர் மஞ்சு வாரியர் அவர்களுக்கும், நிக்கில் முருகன் அவர்களுக்கும், இங்க வந்திருக்கக்கூடிய திரைத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். I am honored to address this second edition of the CII Southern Region Media and Entertainment Summit, Dakshin, on the theme Beyond Borders. It gives me immense pleasure to be a part of this summit. சமீப காலமாக 4 மாதங்களாக இந்த திரைத்துறை சார்பாக எந்த நிகழ்ச்சியிலுமே கலந்துக்கிறது இல்லை என்ற ஒரு முடிவில் இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வேலைப்பாடு இருந்தது. அரசு வேலைகள், என்னுடைய துறை விளையாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, மகளிர் சுய குழு, எந்த நிகழ்ச்சியுமே கலந்துக்கல. இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு தனஞ்சயன் சார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன்னு, சார் என்ன விட்டுருக்கு சார், நான் அந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி எனக்கு விளக்கமாக சொன்னார், இது எது நோக்கத்தில் நடத்தப்படுது அப்படின்னு. அது கூட நான் முதலமைச்சர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். தேங்க்யூ CII for inviting me. This is a summit which has the potential not only to unite the South Indian film and media industry but also the Indian media and entertainment industry. முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நமது அரசு ஊடகம் மற்றும் சினிமா துறைக்கு எண்ணற்ற திட்டங்களை இந்த வருடம் அறிவித்திருக்கிறோம். அதில் ஒன்றுதான் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட சென்னையிலே இருக்கக்கூடிய திரைப்பட நகரம், நவீன திரைப்பட நகரம், ஃபிலிம் சிட்டி வித் ஆல் த லேட்டஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்கப்படும் என்று நம்முடைய சிஎம் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்திற்கான DPR, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், இதை தயார் செய்வதற்குமே தனியாக 1,50,00,000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது மட்டுமின்றி இலங்கையுடைய படைப்பு திறன், கிரியேட்டிவிட்டியை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்பட பயிற்சி நிறுவனத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அவங்க எடுக்கின்ற இந்த ஷார்ட் பிலிம், அதற்கு இன்சென்டிவாக ஏற்கனவே இந்த 50,000 ரூபாய் இன்சென்டிவ் இருந்தது, இப்போ அதை 1,00,000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த அரசு சினிமா துறைக்கு, திரைத்துறைக்கு பல திட்டங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. சினிமா மற்றும் ஊடகத்துறைக்கும் எங்களுடைய திராவிட இயக்கத்திற்கும் நெருங்கிய ஒற்றுமை உண்டு, பந்தம் உண்டு. திராவிட இயக்கம் பட்டி தொட்டி எங்கும் சென்று சேர பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து கலைப்படைப்புகள் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. என்னுடைய தாத்தா முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சினிமாவாக இருக்கட்டும், ஊடகமாக இருக்கட்டும், அவர் எந்த துறையாக இருந்தாலும் காலடி எடுத்து வைத்து அவற்றின் போக்கையே வேறு பரிமாணத்தில் மாற்றி காட்டியவர் தான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். குறிப்பாக அவருடைய பராசக்தி திரைப்படம் ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு திரைப்படம். மாணவ நேசனில் ஆரம்பித்த கலைஞருடைய ஊடக பயணம்
முரசொலி இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. முதலமைச்சர் கலைஞர் எப்பவுமே சொல்லுவார், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னோட மூத்த பிள்ளை, மை எல்டஸ்ட் சன் இஸ் முரசொலி அப்படின்னு பெருமையா சொல்லுவாரு. என்னுடைய தந்தையார் இப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த திரைத்துறையில பயணித்திருக்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன், ஆக்டிங், இப்படி பல ப்ரொடக்ஷன் அதெல்லாம் இருந்திருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, இந்த திரைத்துறையில் 2007 முதல் 2022 வரை நானும் பயணித்திருக்கிறேன். ரெஜான் மூவிஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸா இயங்கிக்கிட்டு இருக்கோம். 15 படங்கள் நேரடியாகவே தயாரித்திருந்தேன். 15 படங்கள் நடித்திருக்கிறேன். அதை தவிர நல்ல நல்ல படங்களை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்கிறேன். ரெஜான்டோட தொடர்பும் எல்லாருமே தெரியும். இப்போ ரீசெண்டா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டாரு, ரெஜான்டோட சொத்து மதிப்பு 2000 கோடி அப்படின்னு. எனக்கு இருக்கிற எல்லா ப்ரொடியூசருக்கும் தெரியும், அதை பத்தி நான் பேச விரும்பல. ஒரு தயாரிப்பாளருக்கு இன்னொரு தயாரிப்பாளோட கஷ்டம் தெரியும். உண்மையா உங்க எல்லாருக்கும் தெரியும் ரெஜான்டோட வேல்யூ என்னன்னு. சும்மா போறவங்க அடிச்சு விட்டு போறது யார்கிட்ட. எனவே இந்த மேடையில் உங்கள் முன்னாடி நின்று பேசுறதுல நான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதுகிறேன். இந்த ஒரு வருஷத்துல ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு ஆய்வு பண்ணி அதை பொதுவெளியில் வைக்கின்ற ஒரு பொறுப்புமிக்க நிகழ்வு. ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையின் வளர்ச்சி உண்மையிலே மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் உலக அளவிலான அடையாளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். I am sure that this summit provides a platform to discuss and deliberate on the future of the media and entertainment industry. This summit will spark meaningful discussions and collaborations for media and entertainment industry's growth. The media and entertainment industry are constantly evolving, and it is essential to keep up with the latest trends and technologies. The theme of this year's summit, Beyond Borders, is highly relevant to today's globalized world. According to the last year's report of CIA Dakshin Summit, the Indian cinema has generated rupees 9,300 crores. However, this year, the Indian cinema made a revenue of rupees around 15,000 crores as per the CIA report. I was delighted to know that the South Indian cinema alone has achieved a revenue of 7,000 crores. கிட்டத்தட்ட இந்திய சினிமாவின் மொத்த வருவாயில் பாதிக்கு பாதி 50% வருவாயை தென்னிந்திய சினிமா ஈட்டியுள்ளது என CIA அறிக்கை கூறுகிறது. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. சினிமா துறையுடைய இந்த வளர்ச்சி மீண்டும் பெருக வேண்டும். அதற்கு பொழுதுபோக்கு துறையை சேர்ந்த அனைவரும் ஒருங்கிணைத்து உழைக்க வேண்டும். மிக முக்கியம் சொல்லணும்னா, இந்த சினிமா துறையில எப்பவுமே கொஞ்சம் ஒற்றுமை இருக்காது. அதை நம்ம வளர்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா எக்ஸாம்பிளா இந்த நிகழ்ச்சி லாஸ்ட் இயரும் மிக சிறப்பாக நடத்திருக்கீங்க. இந்த இயரும் எல்லாரும் சேர்ந்து இதை நடத்திருக்கீங்க. இது தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இந்த துறை நன்றாக இருந்தால்தான் இந்த துறையை நம்பியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நன்றாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கிரியேட்டிவிட்டி, ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங், எக்ஸிபிஷன் தொடங்கி கேட்டரிங், டிரான்ஸ்போர்டேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி வரை இந்த துறை நம்பி ஏராளமான ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். In the recent years, TV industry has also gained a remarkable growth. Certainly, there is a huge response for the Tamil contents on the internet platform. Apart from this routine media, OTT is also being celebrated by the people especially after the COVID lockdown. Therefore, the industry is blessed with the multiple business models and opportunities. எனவே இந்த துறை நன்றாக செயல்பட்டால் தமிழ்நாட்டின் பல குடும்பங்கள் நன்றாக இருக்கும். அந்த அக்கறையோடு சிஐ எடுக்கும் இந்த முயற்சிக்கு நம்முடைய தமிழக அரசும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கும். Our government, under the able leadership of our Honorable CM, is committed to work with the important stakeholders in this space to create a conducive environment for the growth of the industry and provide support to professionals in this sector. இங்கே திரு செல்வமணி சார் அவர்கள் கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்க. கண்டிப்பா அதே மாதிரி தனஞ்சயன் சார், தேங்க்யூ சார். அவர் பார்க்கும் போதெல்லாம் வைக்கிறது வெறும் கோரிக்கைகள் தான். இது அவருக்காக கேட்கல, இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சார். யூனிட்டி தான் சார். இது இதுல நிறைய பேர் இன்வால்வ்டு. எக்ஸிபிட்டர் ஓகேன்னா ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டாங்க, ப்ரொடியூசர் ஓகேன்னா எக்ஸிபிட்டர் ஒத்துக்க மாட்டாங்க, 2 பேரும் ஓகேன்னா ஹீரோ என் படம் ஒழிச்சு சம்பளம் அதிகமாக கொடுன்னு கேட்பாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து நாங்கள் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுடைய கோரிக்கைகளும் விரைவில் நான் நிறைவேற்றி தரத்துக்கு நான் முயற்சியில் எடுக்கிறேன் சார். I would like to thank the organizers of Darshan 2023 and CII Southern Region
for giving me the opportunity to address this esteemed gathering. I look forward to productive discussions and wish you all a successful summit. I thank CII for giving me this opportunity. Nandri, Vanakkam.